கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, ஆல் சோல்ஸ் டே அல்லது சகல ஆன்மாக்களின் தினமென்று திருச்சபையாலே அறிவிக்கப்பட்டு விசுவாசிகளாலே நினைவு கூறப்படுகிற இந்த சிறப்பு நாளின் காலையில் உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். இந்த காலை தொழுகையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்துள்ளது. ஆமென். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, மரித்தும் உயிர்த்தவராக மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜீவாதிபதியை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த சகல ஆன்மாக்களின் தினமென்று அழைக்கப்படுகிற சகல விசுவாசிகளின் தினத்தில் உம்மில் விசுவாசம் கொண்டிருக்கிற நாங்களும், உலகத்தில் இப்போது உயிரோடு இருக்கிற நாங்கள், எங்களுக்கு முன்பாக நல்ல போராட்டத்தை போராடி மறுமையின் இளைப்பாறுதலுக்குள் பிரவேசித்திருக்கிற எங்கள் முன்னாள் உடன் விசுவாசிகள், பல வருடங்களுக்கு முன்பாக திருச்சபையை கட்டிய ஊழியங்களை செய்த கர்த்தருடைய பிள்ளைகளை நன்றியோடு நினைத்து பார்க்கிற ஒரு தினமாக இந்த நாளை தந்திருக்கிறேன். அவர்கள் வாழ்ந்த நல்ல விசுவாசத்தை இந்த நாளிலே நாங்களும் நினைவுபடுத்தி பார்க்கவும், தெய்வ வசனத்திலே எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிற அந்த விசுவாச அனுபவங்களை நாங்களும் பிடித்து கொண்டு உலகத்திலே நல்ல விசுவாச போராட்டம் போராட வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இந்த ஆராதனையை பொறுப்படுத்திக்கொள்ளும். எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரியமா இருக்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 53வது ஞான பாடல், உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம். Swami Raja di Raja Umadma Mahimaikkyaga Kartha Stothiram Sollugirome Christe Irankum Kumarane Kadan Sellu பதினாறாவது சங்கீதம் முதல் 15 வசனங்களையும் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 116 முதல் 15 வசனங்கள். கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பங்களையும் கேட்டருளினார், அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தருளினார், உயிருள்ளளவும் நான் அவரை தொழுது கொள்ளுவேன்.
மரணக்கட்டுகள் என்னை சுற்றி கொண்டன, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தன. இக்கட்டையும் துயரத்தையும் அடைந்தேன். அப்பொழுது நான் கர்த்தரின் நாமத்தை கூப்பிட்டு, கர்த்தாவே என்னை விடுவியும் என்று கெஞ்சினேன். கர்த்தர் இரக்கமும் நீதியும் உள்ளவர், நம்முடைய கடவுள் உருக்கமுள்ளவர். கர்த்தர் பேதைகளை காக்கிறார். நான் பலமற்று போனேன், அவர் என்னை ரட்சித்தார். என் ஆத்துமாவே உன் இளைப்பாறுதலுக்கு திரும்ப, கர்த்தர் உனக்கு உபகாரம் செய்தார். என் உயிரை மரணத்துக்கும், என் கண்ணை கண்ணீருக்கும், என் காலை இடர்களுக்கும் தப்புவித்தேன். கர்த்தரின் முன்னிலையிலே நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். நான் நம்பிக்கையாயிருக்கிறேன், ஆகையால் பேசுகிறேன். நான் மிகவும் வருத்தப்பட்டேன். எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்திலே சொன்னேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை அவர் ஜனமனைத்துக்கு முன்பாக செலுத்துவேன். கர்த்தருடைய பக்தரின் மரணம் அவர் பார்வையில் அற்பமானது அல்ல. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரை உள்ள வசனங்கள். யோபு அதிகாரம் 19 வசனங்கள் 23 முதல் 27 வரை. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும். அவைகள் ஒரு புஸ்தகத்தில் வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அவைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாகவும் ஈய எழுத்தாகவும் பதிந்தால் நலமாயிருக்கும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவரை நான் பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது என்பது இன்றைக்காக கொடுக்கப்பட்ட நற்செய்தி பகுதி. பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 51 முதல் 57 வரை உள்ள வசனங்கள். யோவான் நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 51 முதல் 57 வரை. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலோ அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவனில்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறதே, என் இரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறதே. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். ஜீவன் உள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான் என்றார் என்பது இன்றைக்கான திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து
பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தொழுந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளின் வலதுபாசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம்முடைய பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் இந்த சகல ஆன்மாக்கள் தினமென்று சொல்லக்கூடிய இந்த சிறப்பு நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஆமென். இந்த நாளின் சிந்தனைக்கென்று தெரிந்து கொண்ட இறைவார்த்தை யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் கூட ஒரு திருச்சபையா என்னிடத்தில் ஒரு சந்தேகமாக ஒரு காரியத்தை கேட்டார்கள். நாம் எல்லாரும் சீர்திருத்தின சபை, சீர்திருத்தல் திருச்சபை விசுவாசிகள். பழைய பாரம்பரியமான இந்த ஆன்மாக்கள் தினத்தை நாம கொண்டாடணுமா, அவசியம் இருக்கிறதா என்று கேட்டார்கள். அவர்களுடைய சந்தேகம் நியாயமானதுதான். ஆனால் ஆன்மாக்கள் என்று சொன்னதுனால ஒருவேளை அவர்கள் குழம்பி இருக்கலாம். சகல விசுவாசிகளின் தினம் என்று சொல்லியிருந்தால் அது சரியாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நமக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவருடைய திருச்சரீரத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணி பாவமன்னிப்பையும் நித்திய ஜீவனின் நன்னம்பிக்கையும் உடையவர்களாக உலகத்திலே வாழ்ந்த விசுவாசிகள், அவர்கள் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பழைய உறுப்பினர்கள், நம்முடைய திருச்சபையின் மூத்த முன்னாள் உறுப்பினர்கள், ஊழியக்காரர்கள், மிஷனரிகள், இவர்கள் எல்லாருமே இந்த உலக ஓட்டத்தை முடித்து நித்திய இளைப்பாறுதலில் இருக்கிறார்கள். அவர்கள் சாதாரணமானவர்களாய் இருந்தாலும் அவர்கள் விசுவாசத்தினால் அசாதாரணமானவர்கள். அவர்கள் போற்றத்தக்கவர்கள், நினைக்கத்தக்கவர்கள், வாழ்த்தப்படத்தக்கவர்கள். அவர்களை நாம் ஏன் நினைக்கிறோம்? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். நாம அவர்களை வணக்கத்துக்குரியவர்களாக வணங்குவதற்கு சொல்லவில்லை. அவர்கள் எல்லாரும் விசுவாச ஓட்டத்தில் நல்ல ஓட்டத்தை ஓடி போராட்டத்தை போராடி தங்களுடைய ஓட்டத்தின் எல்லையை தொட்டவர்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு பாடங்கள், மாதிரிகள், திருஷ்டாந்தங்கள், எடுத்துக்காட்டுகள். இந்த நாளில் நாம் அவர்களை எல்லாம் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய நல்ல விசுவாச ஜீவியத்தை பார்த்து, அவர்களுடைய நடக்கையை பார்த்து, அவர்களுடைய நல்ல உபதேசங்களை கவனித்து அவர்களுடைய விசுவாச ஜீவியத்தை நாம பின்பற்றுவதற்கு அழைக்கப்படுகிறோம். முந்தின தலைமுறை
இந்த தலைமுறைக்கு ஒரு சிறந்த பாடம், எதிர்கால தலைமுறைகளுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, மறந்துவிடக்கூடாது. ஆகையினால்தான் வருஷம் தோறும் இந்த நாள் வரும்போது நமக்கு முன்னால திருச்சபையில நம்மோடு கூட கர்த்தரை ஆராதித்தவர்கள், நமக்கு முன்னால ஆண்டவரை ஆராதித்தவர்கள், நமக்கு உபதேசம் தந்த ஊழியர்கள், மிஷனரிகள், போதகர்கள், நம்முடைய குடும்பத்திலே நம்மை சிறு வயதிலே கண்டிப்பாக தெய்வ வசனத்திலே நெறிப்படுத்தினவர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதரங்கள், இவர்களை நினைத்து பார்க்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நினைத்து பார்க்கிறோம். அவர்களுடைய நல்ல விசுவாசம், இயேசு கிறிஸ்துவிலே அவர்கள் வைத்திருந்த தெளிந்த விசுவாசம் நமக்கு ஒரு நம்பிக்கையை, சந்தோஷத்தை கொடுக்கிறது. அவர்கள் வாழ்ந்து அழிந்து போகவில்லை, வாழ்ந்து இளைப்பாறுதலுக்குள் இருக்கிறார்கள். ஒரு நாள் அவர்களை காண்பார். இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் அவர்களை சந்திப்போம். அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு காலையில் நாம் வாசித்த தியான பகுதி ஒரு உத்தமமான விசுவாசியின் விசுவாச வார்த்தைகள். அந்த விசுவாசி யார் என்றால் யோபு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த யோபுவை பற்றி வேதம் சொல்லுகிறது என்னவென்றால், யோபு 1 அதிகாரம் 1 இப்படி சொல்லுகிறது. ஊஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். அவன் ஆண்டவருடைய வார்த்தையில் நம்பிக்கை உள்ளவனாக, தேவ சித்தத்தில் நிலை கொண்டவனாக, தேவனுக்கு பயந்து உத்தமனாய் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு விசுவாசி. சொல்லப்போனால் உத்தம விசுவாசி. ஆண்டவருக்காக வாழ வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு ஜீவன், இதை ஆண்டவருக்காக வாழ்ந்து முடிக்க வேண்டும். அப்படி வாழ்ந்தவன் இந்த யோபு. அவன் உத்தமமான விசுவாசி. அவனுடைய விசுவாசத்தை குறித்து பழுதாக சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லையா. அப்படிப்பட்ட உத்தமமான விசுவாசியை பிசாசானவன் சோதித்தான். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நின்று கொண்டிருந்த அவன் யோபுவை குறித்து குற்றம் சாட்ட நினைத்தான். யோபுவை சோதிப்பதற்கு அனுமதி பெற்றான். யோபுவை பல வழியில பயங்கரமாக சோதித்தான். வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவனுடைய உடைமைகள் போனது, கால்நடைகள் அழிந்தது, அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் மாண்டு போனார்கள். கடைசியாக எல்லாம் இழந்த பிறகு இவனுடைய சரீரத்திலே கொடிய பருக்கள் வந்து அதனுடைய எரிச்சலை தாங்க முடியாமல் இவன் சாம்பலில் உட்கார்ந்த ஒரு ஓட்டை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை சுரண்டி கொண்டிருந்தான். நாற்றம் வேற. ஆபத்தான நேரத்தில் தன்னோடு இருந்து ஆறுதல் சொல்லி தைரியம் கொடுத்து ஆற்றல் படுத்துகின்ற மனைவி, நீ ஆராதிக்கிற உன் தேவனை தூஷித்து செத்துப்போ என்று சொல்லிவிட்டாள். அவளும் கைவிட்டு விட்டாள். இந்த நேரத்தில் தான் நண்பர்களுடைய உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறான். நண்பர்கள் வருகிறார்கள். அவர்கள் யோபுவின் துன்பத்துக்கு காரணத்தை தேடுகிறார்கள். அந்த காரணத்தை தேடி பார்த்தா கடைசியில யோபுவை குற்றப்படுத்துவது போல பேசுகிறார்கள். ஒரு விசுவாசி தன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்து நிற்கதியாக நிற்கிற நேரத்தில் யாராவது ஒருவர் உதவி செய்ய வேண்டுமே. தன்னால் நிற்பதற்கு பலன் இல்லையே, நடந்து விட்டதை தாங்குவதற்கு பலன் இல்லையே, இனியும் என்ன நடக்க போகிறது? இந்த நேரத்தில் எவ்வளவு பெரிய விசுவாசியா இருந்தாலும்
மனதுக்குள்ள ஒரு சலனம் உண்டாகும், சஞ்சலம் உண்டாகும். என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை? எதுக்காக வாழணும்? எதுக்காக நம்ம வாழணும்? தேவ மனிதர்கள் பல, எலியா முதற்கொண்டு நான் உயிரோடு வாழ்வதை விடவும் செத்து போக விரும்புகிறேன் என்று தேவ சமூகத்திலே ஜெபித்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் யோபு சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபு 19:25 சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer liveth. துருக்கி தேசத்தில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் நிறைந்த ஒரு வேளை, கிறிஸ்தவர்கள் எங்கெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று அவர்களை துன்பப்படுத்த வேண்டும், ஊழியக்காரர்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் எழும்பி இருந்தது. ஒரு சின்ன திருச்சபையில் அதிகாலையில் ஈஸ்டர் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. துமு என்று 3-4 போர் வீரர்கள் வந்து துப்பாக்கி ஆல்டரில் ஆராதித்து கொண்டிருந்த தெய்வ ஊழியக்காரனுடைய நெற்றியிலே வைத்து விட்டு சொல்லுகிறார்கள், இயேசுவை மறுதலை, இல்லாவிட்டால் உன்னை சுட்டு கொண்டு விடுவான். இந்த ஆராதிக்கிற சபை மக்கள் எல்லாரையும் சுட்டு கொண்டு விடுவான். அந்த தெய்வ ஊழியக்காரன் தன்னை கொல்ல வந்திருக்கிற அந்த மனிதர்களை பார்க்கிறான், சக விசுவாசிகளை பார்க்கிறான். அவர்கள் எல்லாம் பயத்தில் நடுங்கி கையும் காலும் அப்படி உதறி கொண்டிருக்கிறது. அவன் சொன்னான், ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே ஒரு செகண்ட் தான். நெற்றியில துப்பாக்கி வைத்து அழுத்தி கொண்டிருந்த அந்த மனிதன் சொன்னா, ஏதாவது சொல்லி தொலை சொன்னா. ஊழியக்காரர் சொன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிற. அவ்வளவுதான். அப்படி சொல்லி முழங்கால் படியிட்டு ஆண்டவரை வணங்க தொடங்கினார், ஆராதிக்க தொடங்கினார். ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டுக்கொண்டிருந்த சபையார், விசுவாசிகள் எல்லாரையும் தூண்டிவிட்டது. எல்லாரும் சொன்னார்கள், எங்கள் மீட்பர் இயேசு உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். வேண்டுமானால் சுட்டுக் கொள்ளுங்கள், எங்களுக்கு மரணத்தை குறித்து கவலை இல்லை, மரணத்தை குறித்து பயமும் இல்லை. மரணம் தானே நீங்கள் கொடுக்க முடியும், கொடுத்து விட்டு போங்கள். ஏனென்றால் நாங்கள் மரித்தாலும் உயிர்ப்போம். எங்கள் மேய்ப்ப, எங்களுடைய மீட்ப, எங்களை நடத்துகின்ற ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். அவர் மரணத்துக்கும் ஜீவனுக்கும் அதிபதியாயிருக்கிறார். பாதாளத்துக்கும் பரலோகத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறார். வந்தவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திணறி போனார்கள். என்னப்பா, கொன்று விட்டால் பயப்படுவார்கள் என்று நினைத்து வந்தா, கொன்று விட்டு போங்களே, நாங்கள் பிழைத்துக் கொள்ளுவோம், நாங்கள் உயிர்த்தெழுவோம் என்று சொல்லுகிறார்கள். இவர்களை போய் கொல்லுவதா என்று விட்டு விட்டு போய்விட்டார்களாம். நடந்த உண்மை சம்பவம். என் அன்புக்குரியவர்களே, என் மீட்பர், என் ஆண்டவர் உயிருள்ளவர் என்று நமக்கு இருக்கிற நிச்சயம், நம்முடைய விசுவாசம் இந்த உலகத்து மக்களை கலங்கடிக்கும். இந்த உலகத்து மக்கள் ஜீவனுள்ள தேவனை காண்பதற்கு வழி நடத்தும். ஒரு பக்தன் அழகாக சொல்லுவார், if you want to die happily, then learn to live. If you learn to live happily,
you should learn to die. மகிழ்ச்சியோடு வாழ விரும்புகிறீர்கள் என்றால் முதல்ல சாவதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் மகிழ்ச்சியோடு சாவதற்கு விரும்புகிறீர்கள் என்றால் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். இவைகளுக்கெல்லாம் ஒரு அடிப்படை வேண்டும், ஒரு அடிப்படை தத்துவம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையை நிச்சயமாக உலகம் கொடுக்க முடியாது, நிச்சயமாக உலகம் கொடுக்க முடியாது. ஒரு பக்தன் சொல்லுவான், லைஃப் இஸ் ஹார்ட் பட் காட் இஸ் குட். வாழ்க்கை ரொம்ப கஷ்டம்தான், ஆனா கடவுள் நல்லவர். லைஃப் இஸ் அன்ஃபேர் பட் காட் இஸ் ஜஸ்ட். வாழ்க்கை யாருக்கும் ரொம்ப ஒத்து போகிறது மாதிரி இல்லை, நல்லா இல்லை, ஆனா கடவுள் நீதி உள்ளவர். லைஃப் இஸ் ஷார்ட் பட் காட் இஸ் எட்டர்னல். வாழ்க்கை சுருக்கமானதுதான், கடவுள் நிரந்தரமானவர், நித்தியமானவர். அவரை பற்றி கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, இந்த சகல ஆத்துமாக்கள் தினத்தில் ஒன்றை கவனிக்க வேண்டும். கர்த்தருக்காக வாழ்ந்தவர்கள், கர்த்தருக்காக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தவர்கள் அனைவருக்கும் இருந்த ஒரு நம்பிக்கை என்னன்னா, இந்த உலகம் நிரந்தரமல்ல, இந்த உலகம் குறுகினது, இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையும் நீண்ட காலமல்ல, அது ஒரு ஷார்ட்டான பீரியட். ஆனா நாம் நம்புகிற ஆண்டவர், நம்மை உருவாக்கி உலகத்தில் நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவர், நமக்காக கல்வாரியிலே ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்த ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், ஜீவனின் காரணர். அவர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார், அவர் நித்தியமானவர். அவரை நான் பற்றி கொண்டிருக்கிறபடியினால் உலகத்தில் என்ன நடந்தாலும் கவலையில்லை, நான் சமாதானத்தோடும் நம்பிக்கையோடும் வாழுவேன். இந்த ஒரு நிச்சயம் யோபு என்று சொல்லக்கூடிய விசுவாசிக்கு இருந்தது. ஆகையினால் எவ்வளவு நெருக்கடிகள் வந்த வேளையிலேயும் யோபு சொன்ன வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தானியேலின் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், தானியேல் ஜீவனுள்ள கடவுளில நம்பிக்கை வைத்தான். அந்த விசுவாசத்தினால பகைக்கப்பட்டான். உங்களுக்கு தெரியும், அவன் சிங்கக்கபியில போடப்பட்டு, அவன் சிங்கக்கபியினுடைய வாசல் மூடப்பட்டது. பசித்த சிங்கங்கள், அதன் மத்தியிலேயே விசுவாசியாகிய தானியேல் போடப்பட்டான். அடுத்த நாள் காலையில ராஜா வந்து கேட்கிறாரு, தானியேல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், ராஜா கபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டானா. என் அன்புக்குரியவர்களே, தானியேல் தனக்கு மரணம் வரப்போகிறது என்று அறிந்தும் கூட கலங்காமல் திகையாமல், தான் ஆராதிக்கிற தேவனை மறுதலியாமல் மரணத்துக்கு சம்மதிக்க காரணம் என்ன? அவனுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, நன்னை மீட்பவர் உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை ராஜாவின் காதுகளில் விழுந்து அவனுடைய கலக்கத்துக்கு காரணமாக இருந்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சிங்கங்களுக்கு இரையாக போடப்பட்ட ஒரு மனிதனை பார்ப்பதற்கு ராஜா ஏன் அதிகாலையில் வர வேண்டும்? அவனுக்குள்ள இருந்த ஒரு சந்தேகம், இவன் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவராய் இருப்பாரோ, இவனை தப்புவித்து விடுவாரோ, தப்புவித்து விட வேண்டுமே என்கிற ஒரு ஆதங்கம் ராஜாவுக்கும் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் தானியேலுடைய உத்தமத்தை இந்த ராஜா அறிந்திருந்தார். தானியேல் சிங்கங்களின் வாய்க்கு தப்பின பிறகு ராஜா எல்லாருக்கும் ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26வது வசனம் இப்படி சொல்லுகிறது,
என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். என் அன்புக்குரியவர்களே, இதை சொன்னது யார் தெரியுமா? தன்னை வணங்காதவர்களே, தன்னுடைய சிலையை வணங்காதவர்களே, தீல போடணும், சிங்கத்துக்கு போடணும் என்று ஆணை பிறப்பித்த மன்னன் போட்ட ஆணை. எவ்வளவு அதிசயம் பாருங்கள், எவ்வளவு விசேஷம். நமக்கு ஒரு துணிவு இருக்க வேண்டும். என்னை மீட்பவர் உயிரோடு இருக்கிறார். ஒருவேளை நான் மரித்து போவேன். சங்கீதக்காரன் 138 சங்கீதத்தில் சொல்றாரு, நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பேன். 23 சங்கீதம் 4 சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ரோமர் 6 பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறபடியா, என்னை மீட்கிற என் ஆண்டவர் உயிருள்ளவராக உயிரோடு இருக்கிறபடியினால நான் என்ன செய்ய முடியும்? எபிரேயர் 7:25 சொல்லுகிறது, அவர் நம்மை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராயிருக்கிறார். 1 பேதுரு 1 சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நன்னம்பிக்கை உண்டாகும்படி என்று சொல்கிறார். எபிரேயர் 10:19 சொல்லுகிறார், பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்க புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியா, என் ஆண்டவர் என்னை மீட்பவர் எனக்காக கல்வாரி சிலுவையில தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினவர், எனக்காக உயிர்த்து பிதாவின் சமூகத்தில் இருப்பவர் எனக்கு ஒரு புதிய ஜீவனுள்ள மார்க்கத்தை, ஜீவனுள்ள நம்பிக்கையை தந்திருக்கிறார். அவர் என்னை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். கஷ்டங்கள் வரலாம், இழப்புகள் வரலாம், பாடுகள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம். ஆனால் யோபுவை போல எனக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது, என் மீட்பர் உயிருள்ளவராயிருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் ஜீவனுள்ளவர். அவர் மரித்து போனவர் அல்ல. அவர் செயல்படாத ஒரு தெய்வம் அல்ல. அவர் ஜீவனுள்ளவர், ஆற்றல் உள்ளவர், எனக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்கவர். எனக்காக தம்முடைய சொந்த குமாரனை தந்தவர், எனக்காக எல்லாவற்றையும் தருவது நிச்சயம் அல்லவா? எனக்காக அவர் இருக்கும் இடத்துல ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண சென்ற இயேசு கிறிஸ்து வந்து என்னை அழைத்து செல்வேன், நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை அழைத்து செல்லுவேன் என்று சொன்னவர் என்ன நடத்த தெரியாதவரா? ஆகையினால கஷ்டங்கள் வரும்போது, இழப்புகள் வரும்போது, பாடுகள் வரும்போது யோபுவை போல, தானியேலை போல எந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு நிலை நிற்போம், சாட்சி பகர்வான். நமக்கு முன்னால் வாழ்ந்து கர்த்தருடைய ஓட்டத்தை, ஆண்டவருடைய மகிமையில இளைப்பாறுதலில் பிரவேசித்திருக்கிற சகல விசுவாசிகளும் இதே விசுவாசத்தை கொண்டிருந்தார்கள். இந்த நாளில் அதை நினைவுபடுத்துவோம். அந்த விசுவாசத்தில் நிலை நின்று சாட்சி கொடுப்போம். அதற்குரிய ஆற்றலை தூய ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் திருவசனத்திலும் திருசாக்கிரமத்திலும் தந்து பலப்படுத்தி நடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படுத்தி காப்பதாக. ஆமென். நம்முடைய கல்வாரி கீதங்களில ஒரு பாடலை பாடலாம். 129வது பாடல். அதுல 3 சரணங்களை பாடுவோம். அழகாய் நிற்கும் யார் இவர்கள் என்ற பாடல் 129. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள்,
சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? எல்லா ஜாதியார், எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா, சிலுவையின் கீழ் இயேசு இரத்தத்தால் சீர் போராட்டம் செய்து முடித்தோ அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? வெள்ளை அங்கியை தரித்துக் கொண்டு வெள்ளை கூறுத்தா ஓலை பிடித்து ஆர்ப்பரிப்பார் சிங்காசனம் முன் ஆட்டுக்குட்டிக்கே மகிமை என்று அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? இனி இவர்கள் பசி அடையா, இனி இவர்கள் தாகமடையா, வெயிலாயிலும் அனலாயிலும் வேதனையை அழிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் பொற்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் சகல விசுவாசிகளின் தினம், ஆன்மாக்களின் தினமென்று அறியப்படுகின்ற இந்த நாளில் எங்களுக்கு முன்னால நல்ல போராட்டத்தை போராடி இயேசு கிறிஸ்துவில நல்ல விசுவாசம் கொண்ட, தங்களுடைய விசுவாச ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓடி முடித்து மேகம் போல இத்தனை திரளாக சூழ்ந்து இருந்த எங்களுடைய விசுவாச ஓட்டத்தை கவனித்து கொண்டிருக்கிற சகல விசுவாசிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைக்கவா. அவர்களுடைய தேவ வசனத்தை அவர்கள் எங்களுக்கு போதித்து எங்களை நடத்தினதை நாங்கள் நினைத்து அவர்களுடைய நல்ல முடிவை கவனித்து அவர்களுடைய நல்ல விசுவாசத்தை, ஜீவனுள்ள விசுவாசத்தை பின்பற்றுவதற்கு அழைக்கப்பட்டோம். இந்த நாளில் கர்த்தாவே, கேட்ட வார்த்தையின்படி யோபுவுக்கு இருந்த விசுவாசம், தானியேலுக்கு இருந்த விசுவாசம், பக்தன் தாவீதுக்கு இருந்த விசுவாசம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பது, அந்த விசுவாசம் அவர்களுடைய நெருக்கடிகளிலே அவர்களுக்கு கை கொடுத்தது, அவருடைய பாடுகளிலே பலன் கொடுத்தது, அவர்களுடைய மரண நேரத்தில் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது, அவருடைய கஷ்டங்களில் அவர்களுக்கு கை கொடுத்தது. இந்த நாளில் ஆண்டவரை, இந்த விசுவாசத்தில் நாங்கள் உறுதியாக இருக்க கிருபைத்தார். இழப்புகளை தாங்குவதற்கு, ஆண்டவரை பாடுகளை சகிப்பதற்கு என் ஆண்டவர் உயிருள்ளவர், எங்களை நடத்த வல்லவர், எங்களை கைவிட மாட்டா. நாங்கள் மரித்தாலும் பிழைப்போம், எங்களுக்கு மரணம் ஒரு முடிவல்ல என்ற நிச்சயத்தை தந்து எங்களை உற்சாகத்தோடு வாழ்வதற்கு தூண்டிவிடட்டும் ஐயா. இந்த காலையில் தங்களுடைய உறவுகளை இழந்தவர்கள், சொந்தங்களை இழந்தவர்கள், கடந்த நாட்களில் திருச்சபைகளில் நல்ல ஊழியக்காரர்களை இழந்தவர்கள் எவ்வளவோ பேருண்டு சாமி. இந்த நாளில் அவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிற நேரத்தில் இந்த வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கட்டும் ஐயா.
இந்த உலகத்திலே தொடர்ந்து உமக்காக ஓடுவதற்கு, உழைப்பதற்கு ஊக்க மருந்தாக இருக்கட்டும். இந்த நாளை ஆசீர்வதியும். உலகம் முழுவதும் இந்த நாளில் விசுவாசிகளை நினைத்து பார்க்கும்போது ஆண்டவரே, அவர்களுடைய நல்ல முன்மாதிரியான வாழ்க்கை இக்கால தலைமுறைகளுக்கு ஒரு பாடமாக, எடுத்துக்காட்டாக இருக்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்கள் கற்றுத்தந்த திருவசனங்களை நாங்கள் பிடித்து கொள்ளவும், அதில் விசுவாசம் வைத்து ஆண்டவருடைய கிருபையை பெற்றுக்கொள்ளவும் உதவித்தார். இயேசு ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலனை கொடும் ஐயா. இந்த நாளில் நடக்கிற நிகழ்வுகளிலே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, கல்லறை தோட்டங்களுக்கு சென்று தங்களுடைய முன்னாள் உறுப்பினர்களை, உடன் விசுவாசிகளை நினைத்து பார்க்கிற உடைய பிள்ளைகளை வசனத்தினாலே ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும். இன்று பிறந்த நாளை காண்பவர்கள், திருமண நாட்களை ஆசிரிக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை பாதுகாப்பு இருக்கட்டும். நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் பலவீனமாக இருக்கிறவர்கள், வியாதியாக இருக்கிறவர்கள், பலவிதமான பணிகளை செய்கிறவர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய இரக்கம் கிருபை இருக்கட்டும். இந்த மாதத்தின் 2வது நாளில் இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். தூர இடங்களுக்கு செல்ல இருப்பவர்கள், பணி நிமித்தம், படிப்பு நிமித்தம் வெளிநாட்டில், வெளியூர்களில் போய் சென்று தங்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக்கொள்ளும். வறுமை, கடன் தொல்லை, பலவிதமான கஷ்டங்களின் நிமித்தம் நெருக்கப்பட்டவர்களாக கண்ணீரோடும் பாரத்தோடும் இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார். உம்முடைய இரக்கத்தால வழி நடத்தி செல்லும் ஐயா. இந்த நாள் முழுவதும் எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. குற்றங்கள், குறைகள், பாவங்களை மன்னிய யாத்திரையா செல்லுகிறவர்களை பாதுகாத்துக்கொள்ளும். வாகனங்களை ஓட்டி செல்கிற மக்களை பாதுகாத்துக்கொள்ளும். அத்தியாவசிய பணிகளை செய்கிற நம்முடைய பிள்ளைகளை பொறுப்படுத்திக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையகளே, ஆமென். ஆசீர்வாதம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் திரு உறவும் உங்கள் அனைவரோடும் இந்த நாள் முழுவதும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு முறை கூட சகல ஆன்மாக்கள் தினமென்று அழைக்கப்படுகிற இந்த நாளில் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களுக்கு நேற்றைக்கு கொடுக்கப்பட்ட அறிவிப்பின்படி இன்றைக்கு வழக்கமாக வருடந்தோறும் மாலை 4:30 மணிக்கு சிற்றாலயத்தில் நடக்கிற தொழுகை இந்த ஆண்டு நடைபெறாது. கொரோனா பெருந்தொற்று காரணமாக நாம் ஒரு இடத்துல அதிகமாய் கூடி கர்த்தரை ஆராதிக்கிற வாய்ப்பு நமக்கு இந்த வருடம் தரப்படவில்லை. ஆகையினால் காலை 7 மணியிலிருந்தே கல்லறை தோட்டம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவராக சமூக இடைவெளியை கடைபிடித்து உங்களுடைய முன்னாள் விசுவாசிகளை நீங்கள் கனப்படுத்துங்கள். அவர்களுடைய நல்ல விசுவாசத்தை பார்த்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். உங்களை வாழ்த்துகிறோம். நிச்சயமாக இந்த நாளில் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஆறுதலையும் தேறுதலையும் தந்து உங்களை நடத்துவாராக. ஆமென். God bless you. Thank you.